ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தகவல்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தகவல்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதம் 23ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விசுவாச வருடத்துடைய 3வது மாதமான ஆணியுடைய 9ஆம் நாள். அதே போல் கிழமை நாளை நாள் திங்கக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய திங்கக்கிழமை சாதாரணமான திங்கக்கிழமை கிடையாது, மிகவும் அபூர்வமான சக்தி வாய்ந்த திங்கக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான அபூர்வமான திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய திங்கக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரதோஷமானது வருது. நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம். ஸோ இந்த பிரதோஷனால தான் நாளை திங்கக்கிழமை ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் என்று சொல்லப்படுது. பேசிக்காகவே திங்கக்கிழமைங்கிறது ஆன்மீகத்தில் மிக முக்கியமான நாள். எந்த தெய்வத்துக்கு உரிய நாள்னா சிவபெருமானுக்கு உரிய நாள். சிவபெருமானுக்கு உரிய இந்த சோமவதி என்று அழைக்கப்படக்கூடிய திங்கக்கிழமையில் விசேஷ பூஜைகள் நடைபெறும். ஸோ விசேஷ பூஜைகள் நடைபெறக்கூடிய நாளைய இந்த ஸ்பெஷல் திங்கக்கிழமையில் இன்னொரு ஸ்பெஷலாக பிரதோஷமும் வருது. அதாவது சிவபெருமானுக்குரிய பிரதோஷமும் வருது. ஸோ சிவபெருமானுக்குரிய திங்கக்கிழமையில் சிவபெருமானுக்குரிய பிரதோஷம் வர்றதுனால நாளைய பிரதோஷம் ரொம்ப ஸ்பெஷல் பிரதோஷம் என்று சொல்லலாம். நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷத்துக்கு சோமவதி பிரதோஷம் என்றும் பெயர். அதாவது திங்கக்கிழமை வர்றதுனால சோமவதி பிரதோஷம் என்று பெயர். இந்த பிரதோஷத்தில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக குறிப்பை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி பிரதோஷம் அப்படின்னாவே நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது விரதம் இருக்கிறங்கிற அந்த முறையை தான். நிறைய சிவபக்தர்கள் பிரதோஷ நேரத்துலேயும் திங்கக்கிழமையிலையும் விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்வாங்க. சிவனை வழிபாடு செய்ய விரதம் இருக்கும்போது என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த வரையறுக்கப்பட்ட உணவுகளை நாம் எடுத்துக்கும் போது நம்ம உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி ரொம்ப நல்லது. ஸோ அது என்ன உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ பிரதோஷ விரதத்தின் போது எடுக்க வேண்டிய உணவுகள் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பிரதோஷம் அப்படிங்கிறது என்னங்கிறத சொல்லிடுறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. பிரதோஷங்கிறது சிவபெருமான வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள். சிவபெருமான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆழக்கால விஷத்தை உண்டு நம்மளை காப்பாற்றுறதுக்காக அவர் போராடின நேரம் தான் அந்த நேரம். அந்த நேரம் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட அந்த பிரதோஷங்கிற வர அன்னைக்கு சிவனுக்கும் நந்தி தேவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும். அதனால் பிரதோஷம் வரக்கூடிய அன்னைக்கு காலையிலேருந்து விரதம் இருந்து மாலையில் அந்த பிரதோஷ பூஜை முடிந்து தீர்த்தத்தை கொடுத்து அந்த தீர்த்தத்தை குடித்து அதில் தான் விரதத்தை முடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரதோஷ விரதம் இருக்கக்கூடியவங்க நம்ம லைட்டாக உணவுகள் எடுத்துக்கணும். அந்த லைட் உணவுகள் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி பிரதோஷம் விரதம் இல்லாமல் இருக்கிறவங்களும் நாளை நாள் இந்த உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நம்ம சாப்பிடக்கூடிய எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கணும். அதற்கேற்ப நம்ம ஒரு நட்ஸு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு ஸ்வீட் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, அதை சாப்பிட்டா அதுக்கு பின்னாடி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஹெல்த் பெனிஃபிட்ஸு. அதை அறிஞ்சு நம்ம சாப்பிட்றது தான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி இப்போ இந்த பிரதோஷம் வரக்கூடிய நாளில் நம்ம இதெல்லாம் சாப்பிடும்போது அதில் நமக்கு நல்லது அப்படிங்கிறது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதன்படி நம்ம சாப்பிட்டா நமக்கும் நம்ம உடலுக்கும் நல்லது கிடைச்சிதுன்னா அதை விட வேறு என்ன வேணும்? அதனால் பிரதோஷ விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் நாளை நாள் இந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி என்ன உணவுகள் சாப்பிட்ணுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிரதோஷ விரதம் வீட்டில் எப்படி இருக்கணுங்கிற அந்த ஒரு சின்ன பரிகாரம் ஷேர் பண்ணேன். அதுலேயே நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, நான் பிரதோஷ விரதம் இருந்தால் என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கணும், விரதம் இல்லைனாலும் என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அப்படி கமெண்டில் கேட்டவங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கான தாள்கள் இருக்குது. ஸோ பிரதோஷ விரதத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவில் பிரதோஷ விரதம் போது என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. நாளை நாள் விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் பேசிக்காக இந்த உணவுகளை எடுத்துக்கோங்க.
அது ரொம்ப 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 நல்லது. சரி வாங்க என்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மாம்பழ லஸ்ஸி வந்து நாளை நாள் எடுத்துக்கலாங்க. ஆக்சுவலி விரதம் இருக்கக்கூடிய நாளை நாள் நீங்கள் மாம்பழ லஸ்ஸி சாப்பிடுவது ரொம்ப நல்லது. மாம்பழ லஸ்ஸி பிரதோஷ விரதத்தில் நாம் எடுத்துக்கும் போது அது ஒரு சிறந்த சுவை மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் வழங்குது. ஸோ உங்களுடைய உண்ணாவிரத காலத்திற்கு இதுவே சரியான உணவு. அதனால் மாம்பழ லஸ்ஸி கண்டிப்பாக நாளை நாள் ட்ரை பண்ணுங்கள். மாம்பழ லஸ்ஸி நீங்கள் விரதம் இல்லாமல் இருந்தாலும் நாளை நாள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப 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 நல்லது. ஸோ மாம்பழ லஸ்ஸிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரூட் சேலடுங்க. ஆக்சுவலி இதுவும் ஒரு சிறந்த நோன்பு உணவாகும் என்பது குறிப்பிடப்படுது. உங்களுக்கு பிடித்த நிறைய பழ வகைகள் இருக்குல்ல, அந்த பழங்களை எல்லாமே நறுக்கி நன்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய நாளை நாள் எந்த பழத்தையும் சேர்க்க விரும்பவில்லை என்றால் அதை தவிர்க்கலாம். அதாவது எந்த பழத்தை சேர்க்க விரும்பவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை தவிர்த்துட்டு சேர்க்க விரும்பக்கூடிய பழங்களை எல்லாம் சேர்த்து கலக்கி சாப்பிடுங்க. ஸோ ஃப்ரூட் சேலட் நாளை நாள் எடுத்துக்கொள்வது ரொம்ப 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 நல்லது. அதுக்கப்புறம் நாளை நாள் எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் என்ன உணவு சொல்லப்பட்டிருக்குன்னா உருளைக்கிழங்கு பஜ்ஜி. ஆக்சுவலி உருளைக்கிழங்கு பஜ்ஜி உங்கள் உண்ணாவிரத காலத்திற்கு சரியான உணவாகும். சுவைக்கும் சரி ஆரோக்கியத்துக்கும் சரி இரண்டுமே வந்து ஈக்குவலாக வந்து இருக்கிறது இந்த பஜ்ஜி வந்து சொல்லலாம். ஸோ அதனால் உருளைக்கிழங்கு பஜ்ஜி கூட நாளை நாள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு ஏதாவது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். உருளைக்கிழங்குல வந்து பொரியல் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து நாளை நாள் எடுத்துக்கக்கூடியதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உலர் பழங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அப்புறம் கொட்டைகள் சொல்லப்பட்டிருக்கு, அப்புறம் உலர் பழங்களில் வந்து திராட்சை வகைகள்லாம் இருக்குல்ல அது சொல்லப்பட்டிருக்கு, பருப்பு வகைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நாளை நாள் எடுத்துக்கிறது உடலுக்கு தேவையான சத்துக்களை உங்களுக்கு வழங்கும். ஆக்சுவலி மற்ற நாட்களில் நாம் எடுத்துக்காமல் இருந்தாலும் இந்த மாதிரி விரத நாட்களில் நாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் பிரதோஷம் போல் விரத நாட்களில் இதை எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. அப்புறம் இதை தொடர்ந்து அடுத்ததாக நாம் எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இனிப்பு உருளைக்கிழங்கு வந்து எடுத்துக்கலான்னு சொல்லப்பட்டிருக்கு. இனிப்பு உருளைக்கிழங்குல வந்து சிப்ஸு வந்து நம்ம செய்யலாங்க. இவை சுவையாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். குறிப்பாக பிரதோஷ விரத காலத்திற்கு ஏற்றதாக இது சொல்லப்படுது. உண்ணாவிரத விதிகளுக்கு உட்பட்டது இது. அதனால் இனிப்பு உருளைக்கிழங்க தாராளமாக நாளை நாள் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் ஸ்ட்ரெயிட் பிரெட் கிச்சடி. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திணை வகைகளை சேர்ந்தது. திணையை ஊற வைத்து அல்லது திணித்து அதில் சிறிது நறுக்கிய உருளைக்கிழங்கு சேர்த்து கிச்சடி தயாரிக்கப்படுவது. இந்த கிச்சடியில் சிறிதளவு சீரகத்தூள், பச்சை மிளகாய், கடலைத்தூள் சேர்த்து தயார் செய்யணும். அதை நாம் செய்து சாப்பிடும்போது அடடா அதை விட டேஸ்ட்டும் இருக்காது. அது உண்ணாவிரத காலத்தில் ரொம்ப ஒரு பயங்கரமாக நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ நான் சொன்னல இந்த மாதிரியான உணவுகள்லாம் வந்து நாளை நாள் எடுத்துக்கிறது உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி ஒரு வகையான உத்வேகத்தை கொடுக்கும். ஆரோக்கியத்துக்கும் நல்லது, அதே சமயம் சுவையாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பிரதோஷ காலத்தில் எடுத்துக்க வேண்டிய உணவுகள். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது உணவுகள் சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்லாமாங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விதிவிலக்குக்கு இருக்குது. அந்த விதிவிலக்குக்கு ஏற்ப எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு டவுட்லாம் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கான டவுட்டை நான் வந்து கிளியர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நான் சொன்னது எதுவுமே ட்ரை பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வெறும் ஃப்ரூட் சாலட் மட்டும் சாப்பிடுங்க. வெறும் மாம்பழத்தை மட்டும் கூட சாப்பிடுங்க. அந்த மாதிரி கூட ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம். ஸோ உங்களோட சக்திக்கேற்ப தான் இது செய்யணும். உங்களோட சக்தி வந்து உடல் ரீதியாக இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. நார்மலாக நீங்கள் என்ன சாப்பிடுங்களோ அதெல்லாம் சாப்பிட்டு இதையும் கூட வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நாளைய பிரதோஷத்தில் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உங்களுக்கு அதை பற்றிய தகவல்களை ஷேர் பண்ணதை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப கண்டிப்பாக நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக வந்து நாளை பிரதோஷ நாளில் என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு இம்பார்ட்டண்டான ஆன்மீக தகவலோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.